திமுகவில் 60 பேருக்கு பழைய ஆட்களுக்கு சீட்டு கொடுக்கல. அந்த கட்சி சிதறும் அப்படின்னு யாரும் எழுதல. நான் 3 பேருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கல. ஆனா கிட்டத்தட்ட 3 மாதம் எழுதினார்கள். இந்த சிதற போகிறது, வெடிக்க போகிறது, உடைய போகிறது. இந்த கட்சி சிதற வேண்டும், உடைய வேண்டும், நொறுங்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது முறை இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த 3 பேரையும் எப்படியாவது கட்சியிலிருந்து வெளியேற்றினால் மொத்தமும் கட்சி காணாமல் போய்விடும். இது அவர்களின் கணிப்பு, அவர்களின் மதிப்பீடு. இப்ப திருமாவளவன் என்ற கட்சியே இல்லை. தாவேகா வந்ததும் எல்லோரும் அந்த பக்கம் போய்விட்டார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இதை ஆதாரபூர்வமாக நம்மால் டேட்டாவோடு உறுதிப்படுத்த முடியும். போன தேர்தலில் ஒரு பூத்தில் 400 ஓட்டு கிடைச்சிருக்கலாம். இந்த தேர்தலில் அது 100 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம், அல்லது 150 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டும் கிடைத்ததால் தான் இத்தனை இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது. 100 விழுக்காடு கிறித்தவர்கள் இங்கே யாரும் ஓட்டு போடவில்லை, மாறி போட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 30-40 விழுக்காடு இஸ்லாமியர்களின் வாக்குகள் மாறி விழுந்திருக்கின்றன. அதை யாரும் பேசவில்லை. ஓபிசி எம்பிசி எப்போதும் மாறித்தான் ஓட்டு போட்டு வருகிறார்கள். 400 ஓட்டு இருந்தா கூட 40 ஓட்டு 50 ஓட்டு தான் வரும். பூத் எடுத்து பாருங்க. வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இடம்பெற்றுகிற வாக்குச்சாவடிகளை எடுத்து பாருங்கள்.